மலட்டுத்தன்மை அனுபவிக்கும் பெரும்பாலான ஆண்களுக்கு വേരിക്കോസിൽ പൊതുവാன ഒരു ഉടൽ നല പ്രശ്നയാകും. ഇത് വിതപ്പையில் വരും നരമ്പ് വീക്കത്താൽ വിരയിൻ നരമ്പുകൾക്ക് അശുദ്ധ രക്തം ചിക്കിക്കൊള്ളും നില, രക്തനാളങ്ങളിൽ വാൽവുകളിൽ செயலிழப்பு, രക്തനാളുകളിൽ രക്തം தேங்குவது, ബെദറെ சுற்றி நீர் கோர்க்கണത്, ஏதாவது இன்ஃபெக்ஷன் கட்டி உருவாகுന്നത്, ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே வேரிகோஸ் ஏற்படுவதற்கு காரணம் தான். இது கொஞ்ச நாள் செல்ல செல்ல ஸ்க்ரோட்டம் வீக்கமாகும். இதனாலே டெம்பரேச்சர் ஸ்க்ரோட்டத்திலே அதிகமாக இருக்கும். இது ஸ்பேம் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும். ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அதோட மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, அதேபோல் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் அளவு கம்மியாயிடும். இது பாலியல் பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். பொதுவாக வேரிகோஸில் கிரேடு 1, கிரேடு 2 போன்ற வகைகள் இருக்கு. கிரேட் 1லே கண்ணிலே பார்த்தா ஏதுமே நமக்கு தெரியாது. ஸ்கேனிங் பண்ணும்போது ரிப்போர்ட்டில் அது காமிக்கும். கிரேட் 2லே ஒரு சில பேருக்கு இருமணா தும்மணா வேரிகோஸ் வெயில் தெரியும். கிரேடு 3லே ஏதுமே பண்ணாமலே அந்த முடிச்சுடல் கண்ணுக்கு தெரியும். பட் கிரேட் 4லே ரொம்பவே சுருண்டு பச்சை நிறமாகவே வெளியிலே சுத்தி சுத்தி காணப்படும். கிரேடு 1லே புல்லிங் சென்சேஷன் தொப்புள் வரைக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது கிரேட் 4 வரைக்கும் போகும்போது ஒரு ஷூட்டிங் பெயின் அம்பிளிக்கஸில் இருந்து உச்சி வரைக்கும் இழுத்து வரிக்கிறது என்று சொல்லுவாங்க. இதே தாண்டி வேரிகோஸில் லெஃப்ட் சைடு தான் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு 2 சைடிலுமே அஃபெக்ட் ஆகும். இந்த கண்டிஷனிலே அவங்க பாடி ஹீட் கண்டிப்பாக குறைச்சு தான் ஆகணும். இதுக்காக வாரத்தில் 2 தடவை தைலத்தை தேய்ச்சி குளிக்கிறது, மோர், இளநீர், பூசணிக்காய் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், இந்த மாதிரி நல்ல கூலான பழை வகைகளும் ஜூஸுகளும் எடுத்துக்கொள்ளலாம். உணவில் புளி, காரம் கண்டிப்பா குறைக்க வேண்டும். தண்ணி நிறைய குடிக்கலாம். கரெக்டான தூக்கம், தவறாமல் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியம்தான். ആയുർവേദത്തിൽ இதுக்கான വരണാതി കഷായം, ഗുൽഗുലു തിക്തക കഷായം, ഗുൽഗുലു പഞ്ചബല ചൂർണം, മേധോഹര ഗുൽഗുലു, പുനർനവാതി ഗുൽഗുലു போன்ற மற்ற மருந்துகள் வெளிப்புற ட்ரீட்மெண்ட்டுக்காக தைலங்கள் பயன்படுத்தி வருகிறது. கலச்சிக்காய் பொடி எக் வைட்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெளிப்புறமா தடவலாம். சிட் பாத் செய்வதும் ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனைகள் உள் மருந்து மூலியமா நோயின் வீரியத்தை தகுந்த மாதிரி எடுக்க வேண்டும். இது நிரந்தரமாக தீர்வாக முடியும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பார்த்தா ரொம்ப டைட்டான ட்ரெஸ் போன்றது, ரொம்ப நேரம் உட்கார்ந்து பைக்கில் போறது, பேண்டிலே பாக்கெட்டிலே 2 சைடிலேயும் மொபைல் போன் வைத்தது, அதோட ரேடியேஷன் ஹீட் மூலமா விதப்பை அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தவிர்க்கலாம். வலி ஏற்பட்டால் உடனடி டாக்டரை பார்க்கணும். வெதர் சிவப்பாக மாறனா, காய்ச்சல், வாந்தி, ஒமுட்டு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா உடனடியா டாக்டரை பார்க்க வேண்டும். இதே தவிர உடல் உறவில் ஏற்படும் போது வலி ஏற்பட்டாலோ, ஸ்பேம் வெளியே வரும்போது வலி ஏற்பட்டாலோ, யூரின் போகும்போது, மோஷன் போகும்போதும் வலி இருந்தால் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். ஸோ தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உணவு முறைகள் மற்றும் நம்மளோட உடை ஆடைகளும் மாற்றி அமைச்சு வாழ்க்கை முறை மாற்றங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ணி மருந்தும் கரெக்டா எடுத்துக்கொள்வதன் மூலம் வேரிகோஸில் பிரச்சனையை குணப்படுத்தலாம். உங்களோட சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமா கேட்டுக்கொள்ளலாம். இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.